ஹலோ கைஸ், நான் உங்கள் பேசிட்டு பேசிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ளே நருட்டோ ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து சாப்டர் 1 தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ சாப்டர் 2ல் என்னென்னலாம் ரிவார்டு வருது, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஃப்ரீ ரிவார்டு, ஸோ அப்கமிங்கில் வர அப்டேட் இருந்தால் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்தா புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லுக்கு என்ன வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வந்து இந்த 400 சப்ஸ்கிரைப் போகும் சார் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம கேமுக்குள்ள வந்து கொராமாவோட அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஜிராயா பண்டல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃப்ரீ ரிவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு புரியும். சரி வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிற ரிவார்ட்ஸோட அந்த பேனர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி மந்த்துக்கான அந்த ஃப்ரீ ரிவார்டும் வந்து நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே 10ஆம் தேதி டு 26ஆம் தேதி வரையும் நம்மளுக்கு சாப்டர் 1 போயிட்டுருக்கோம். ஸோ அது 26 டு அப்புறம் பிப்ரவரி 9 வரையும் நம்மளுக்கு சாப்டர் 2 வந்து கேமுக்குள்ளே போகுது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம கேமில் வந்து ஃப்ரீ அந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. சரி எப்போன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதி வந்து நம்மளுக்கு இந்த 5 எமௌண்ட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரையலாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 நாள் 2 நாள் 1 நாள் வந்து கூட கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு டெம்பரவரியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இருக்கிற நருட்டோவில் இருந்த எல்லா லெஜெண்டரி அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரெசிங்கன் எமௌண்ட்டை தவிர்த்து மித்த அமௌண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரன்னிங் அமௌண்ட்டு, அப்புறம் அந்த ஷேடாகுலன் ஜுட்ஸு, ஸோ இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டில் எப்படிலாம் வரலான்ட்டு அது வந்து ஒரு லக்கி ராயலாக வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரம். ஸோ அது வந்து எப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயும் நருட்டோ ஈவெண்ட்டில் மொதல் ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃபராக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 4 அமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து 10 + 11 ஸ்பின் வந்து 200 டைமண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து நம்மளுக்கு ஆஃபரில் கொடுக்கவும் நிறையா சான்ஸ் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் ஸ்பின் வந்து நம்மளுக்கு வந்து 100 டைமண்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 50 லக் கிடச்சா ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக கிடைக்கும். அது மாதிரி கொடுத்த அமௌண்ட்டையும் மறுபடியும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ மாறி மாறி தான் கிடைக்கும். அதனால் மொதல் ஸ்பின்னில் வந்து நம்மளுக்கு எந்த அமௌண்ட் கிடைக்குதோ அது அடுத்த வாட்டி கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ராக்லி ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்ம லாகிங் ரிவார்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கலான்ட்டு ஒரு இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம், மேலுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எப்போ வரப்போகுதுன்னா 21ஆம் தேதி வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒபிட்டோ மாஸ்க்கும் வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து நாளைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கக்காசி பண்டல் வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு 25ஆம் தேதி வந்து நம்மளுக்கு அந்த ஃபேடர் வீல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது கூடயே வந்து அந்த மான்ஸ்டர் ட்ரக்கும் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மான்ஸ்டர் ட்ரக்குக்கு வந்து பவர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் போகிற போக்க பார்த்தா இவங்க வந்து குளோவாலுக்குன்னு எதனா ஒரு பவரை கூட ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கக்காசி பண்டல் வந்து சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த நருட்டோ பண்டல் சுத்தாமல் இருந்தால் மிச்சம் எல்லா பண்டலையும் எடுத்துருப்பேன். ஸோ இப்போதைக்கு என் பாட்டு வந்து நருட்டோ பண்டல் மட்டும் எடுத்தால் வந்து போதுன்ட்டு இருக்கேன். ஸோ வந்து அப்கமிங்கில் அந்த வீடியோ வந்து வரும். ஸோ மான்ஸ்டர் ட்ரக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சாப்டர் 2ல் வந்து என்னென்னலாம் ரிவார்ட்ஸ் கொடுக்கும் வந்து இப்போ பார்ப்போம். இது வந்து எப்படி வருது அப்படின்னா 28ஆம் தேதி வந்து இது ஒரு ஸ்க்ரோல் வந்து லாகிங் பண்ணி இப்போ நம்ம கேமுக்குள்ள வந்து அந்த போயிட்டுருக்கோம் ஒரு ஈவெண்ட் அந்த ஹெட் வாங்குற மாதிரி. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த ஷெரிங்கனோட அந்த குளோவால் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்க்ரோலை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒன்றா வந்து முடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஷெரிங்கன் குளோவால் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ குளோவால் வந்து சூப்பராகவே இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குளோவல் ஸ்கின்னு, அப்புறம் வந்து 2-3 கன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அது டேஸ்க்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெர்மனெண்ட்டெல்லாம் அந்த லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸ் வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி வந்து நம்மளுக்கு கேமுக்குள்ள வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் எடுக்கிற மாதிரி வந்து ஈவெண்ட்டில் வந்து பேஜில் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு வந்து இந்த மேஜிக் பண்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஆட் ஆகிறது இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன பண்டல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ முக்கியமாக இந்த நைட் க்ளோன் பண்டல் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிறதுக்காக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய அப்டேட்டுக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக அந்த ஃபீமேலு அது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாமே புது புது பண்டலாக வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம பழைய பிளேயர்ஸ்க்கெலாம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டைமண்ட் ராயலில் வந்து ஆட் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா பண்டல்லாம் வந்து இது ஏற்கனவே வந்து இப்போ கேமில் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீ எரிஞ்சுக்கிட்டு எஃபெக்ட்லாம் வந்து நல்லா டீசெண்டாக வந்து மேஜிக் பண்டல் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஒரு அன்னை பண்டல் அப்புறம் ஒரு அக்கா பண்டல் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக வந்து பண்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் பண்டல் இது வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ வந்தால் வந்து இந்த ப்ளூ கலர் பண்டல் எடுக்கலாம். ஸோ அது கூட அன்னை பண்டல் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து அக்கா பண்டல் வந்து சூப்பராக தான் இருக்குது. ப்ளூ கலர் நல்லா
இதில் வந்து பன்னி பண்டல். இந்த பன்னி பண்டலும் வந்து சூப்பராக எஃபெக்ட்லாம் இதில் வந்து அந்த ஷூவில் அதில் வந்து சூப்பராக இருக்கும் அந்த எஃபெக்ட்டு. ஸோ இதோட மேல் பண்டல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு டைமண்டில் விட்டானுங்க. இது மட்டும் நம்மளுக்கு டைமண்ட் ராயலில் விட்டாங்க. ஸோ அந்த பண்டல் வந்து ஒர்த்தான பண்டல். ஸோ அதுக்கப்புறம் பழைய பண்டல் இதெல்லாம் வந்து இந்த லெஜெண்டரி பண்டல்னே சொல்லலாம். அந்த 2 பண்டல் இதில் வந்து இந்த போர் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போகிற மாதிரி இந்த வல்கேரி பண்டல்லாம் வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ணியிருந்தான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பண்டல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க நினச்சிங்க. அப்போ தான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பிப்ரவரி வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து வருது. ஸோ அதுக்காண்டி நம்ம ஃப்ரீ ஃபயர்காரங்க என்ன கொடுக்குறோன்னா இந்த ஒரு அக்கா ட்ரெஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறான்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அக்கா பண்டல் வந்து நல்லா எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக வருது. ஸோ ஒருத்தான பண்டல்னே சொல்லுவேன். ஸோ அந்த ஹெட்டு அப்புறம் வந்து இந்த சட்டை எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எஃபெக்டோட வந்து தரமாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி கொடுக்க போகிறோன்னா நம்ம வந்து போயா வந்து அடிக்கணும். எதுலன்னா சிஎஸ் அப்படி இல்லைன்னா நம்ம பிஆர் இந்த மாதிரி வந்து பூயா அடித்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு க்ளோவால்க்கான ஸ்கின்னும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த க்ளோவில் வந்து அந்த பூனைக்குட்டி க்ளோவால். ஸோ இந்த க்ளோவில் வந்து சூப்பராகவே இருக்கும், அழகாக இருக்கும். அந்த பூனைக்குட்டி க்ளோவில் இருக்கிற பெட்டெல்லாம் வந்து வச்சு ஒரு மாதிரி பிங்க் கலரில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அந்த சிடோரிக்கான ஃபிஸ்டி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வீக்கில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு இன்கேமுக்கு வந்து வந்துடும். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த நருட்டோ ஈவெண்ட்டில் வந்து இன்னும் நீங்களாம் எந்த பண்டலுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் சந்திக்கலாம். பை கைஸ்.